ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டீம் சைப்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கிற ஒரு ஸ்பானிஷ் மினி டிவி சீரீஸ். இங்கிலீஷ் டப்பிங்கோடு இருக்குது. தி அசுண்டா கேஸ் அப்படின்னு. உலகையே உலுக்கி போட்ட அசுண்டா அப்படின்னு ஒரு ஸ்பெயினில் இருந்த 12-year-old கேர்ள். இந்த பொண்ணோட மர்டரை பற்றி தான் வந்து இந்த ஷாக்கிங் ட்ரூ க்ரைமை தான் இந்த மினி டிவி சீரீஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு 10 years பேக் வேர்ல்ட் லெவலில் இந்த மர்டர் பற்றி நிறைய மீடியாவில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணை மர்டர் பண்ணது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அதாவது அந்த பொண்ணோட அடாப்டட் பேரண்ட். 2011 ஸ்பெயினில் இருந்த ஒரு வெல்தி கப்புள், அல்ஃபோன்சா பேஸ்டரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து ரொசாரியோ போட்டோ. அவங்க வந்து ஒரு லாயராக இருப்பாங்க. இந்த வெல்தி கப்புள் வந்து தே வில் கோ டு சைனா அண்ட் தே வில் அடாப்ட் அ கேர்ள். 12 years லேட்டர் அந்த பொண்ணு மர்டர் ஆகி ஒரு ரோட் ஓரத்தில் அந்த பொண்ணோட பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முதல் நாள் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சிங்கிள் ஸ்டோரி லைன். இன்னைக்கு வரைக்குமே இந்த பொண்ணோட மர்டரில் சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் அண்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் நிறையவே இருக்கு. கிட்னாப் பண்ணியிருக்காங்க, யாரோ காணா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாளே அந்த பொண்ணோட பாடி வந்து கிடச்சிரும். அந்த பொண்ணோட பாடி கிடச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து காப்ஸ் தே வில் சஸ்பெக்ட் தட் திஸ் கேர்ள் வாஸ் ரேப்ட். அதுக்கப்புறம் வந்து ரேப் ஆகலை, ஏன்னா வந்து அது எவிடன்ஸ் தான் வந்து கண்டமினேட் ஆகிருக்கு, ஏதோ அந்த லேப்ல வந்து கண்டமினேட் ஆகிடுச்சு, அது ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வி நோ தட் ஷி வாஸ் மர்டர்ட், ஆனால் ஷி வாஸ் ட்ரக்ட் அண்ட் மர்டர்ட் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டில் த காஸ் ஆஃப் டெத் வந்து சஃபகேஷன் தான், பட் அகெயின் த கேர்ள் வாஸ் ஹைலி ட்ரக்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இந்த கேஸில் நடந்திருக்கு. இந்த 12 வயசான இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஷி வாஸ் அ கிஃப்டட் கேர்ள். அதாவது இந்த பொண்ணு வந்து ஷி ஹேட் அ ஹை ஐக்யூ. அந்த பொண்ணோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு கிரேட் அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஷீ நியூ 4 or 5 லாங்குவேஜஸ். அந்த பொண்ணு வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்தாலும் ஷீ லேர்ன்ட் இங்கிலீஷ், ஷீ லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச், ஷீ லேர்ன்ட் சைனீஸ் பை ஹர் செல்ஃப். அது தவிர வந்து ஆர்ட்ஸில் ஷீ லேர்ன்ட் வயலின், ஷீ லேர்ன்ட் பேலே, ஷீ லேர்ன்ட் பியானோ. இந்த மாதிரி வந்து ஷி வாஸ் அ ஜாக் ஆஃப் ஆல். அண்ட் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் சொன்னது, இந்த கோர்சஸ், இந்த ஸ்கில்ஸ், இந்த கிளாஸஸ் எல்லாமே இந்த பொண்ணு வந்து ஆன் ஹர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நாமினேட் பண்ணி இந்த பொண்ணாக கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை 2009 அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து அசுண்டாக்கு 8 years ஆயிருக்கும் போது போர்ட்டோ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து ஷீ ஹேட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, ப்ரைவேட் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. ஷி வாஸ் ஹேவிங் சம் சூசைடல் தாட்ஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரஃப் பேச்சஸ்க்கு நடுவில் 2011 இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு when she was 10 years old ஒரு நானி கூட ஒரு வில்லேஜில் வளருவாங்க. ஸோ அசுண்டா அங்கே வந்து அவங்க நானி கூட வளர்ந்துட்டு இருக்கும்போது இங்கே பேஸ்டராக்கும் போட்டோக்கும் நடுவில், அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ். அதாவது வந்து போட்டோ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், மேனுவல் கார்சியா அப்படின்னு ஒருத்தர் கூட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது. அது வந்து பேஸ்டராவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் 2013 வந்து இவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ 2013 திஸ் வாஸ் த இயர் வென் திங்ஸ் வெண்ட் அப்சைட் டவுன். இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். போர்ட்டோ அதாவது அசுண்டாவோட அம்மா, அவங்க போர்ட்டோவோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அதாவது அசுண்டாவோட தாத்தா பாட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து போர்ட்டோவோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ் ஆயிரும். ஸோ ஷீ வெண்ட் இன் டு அ நர்வஸ் மெல்ட் டவுன். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவாங்க. ஸோ ரிப்போர்ட்டட்லி அந்த டயத்தில் தான் வந்து பேஸ்டரோ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போர்ட்டோ. நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து மெடிக்கேஷன்லாம் கொடுத்து ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து நான் அட்மினிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு he will try to unite back, but they were still living separately in their own homes. So September 21, 2013, the day of the murder. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு போர்ட்டோவோட வேர்ஷன், அதாவது அசுண்டாவோட அம்மாவோட வேர்ஷன் என்ன அப்படின்னா, இட் வாஸ் லைக் எனி அதர் டே தான். நாங்கள் வந்து மதியானம் நானும் அசுண்டாவும் வந்து என்னோட வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு கார்ட்ஸ் விளையாடினோம், டிவி பார்த்தோம். பார்த்துட்டு நான் ஒரு 7 மணி வாக்கில் நான் என்னோட இன்னொரு வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹோம்ஒர்க் எழுத சொல்லிட்டு போனேன். நான் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு 9:30 வந்து பார்க்குறேன், நான் என்னோட பொண்ணை காணோம். அதனால நானும் என் ஹஸ்பண்டும் 10:15 போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து அசுட்டாவை காணோம், யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு சஸ்பிஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க அம்மாவோட வேர்ஷன். இது இவங்க அம்மாவோட வேர்ஷனா? எவிடன்ஸ் சொல்கிறது இது எல்லாமே போய். ஏன்னா 7 to 9 அசுண்டா வந்து தனியாக வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் வந்து 2 பேரும் ஒரே காரில் போயிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷனில், ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து 2 பேரும் இருந்த மாதிரி வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க கோர்ட்டில். ஸோ ஒரு 10:15 10:30 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, September 21 நைட்.
செப்டம்பர் 22, அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரம் த கம்ப்ளைண்ட், ஏர்லி மார்னிங் ஒரு 1 மணிக்கே வந்து அந்த பொண்ணோட லைஃப்லெஸ் பாடியை வந்து ஒரு ஸ்மால் மவுண்டன் ரோடுக்கு சைடில் யாரோ ரோட்டில் போனவங்க கண்டுபிடிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து இந்த பொண்ணு தான், இந்த பாடி தான் வந்து அசுண்டா அப்படிங்கிறத போலீஸ்காரங்களும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அம்மாவோட வெர்ஷன் கேட்டோமா, அவங்க அப்பா பேஸ்டரா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி எங்கேயுமே போகவே இல்லை, என் வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு அவங்க. இந்த மர்டர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற விண்டோ அந்த 6 PM to 8 PM இந்த டயத்தில் வந்து அவங்க அப்பாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. அதே நேரத்தில் 6:30க்கு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஐ விட்னஸ் வந்து பேஸ்டராவும் அசுண்டாவும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவோட வீட்டு பக்கத்தில் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் வந்திருக்கு. இது ஒரு ஏடிஎம் கேமராவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு. ஒரு 8:45 வாக்கில் அந்த பேஸ்டரோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு, திரும்ப சிக்னல்ஸ் வந்திருக்கு. ஒரு 9 o'clock வாக்கில் பேஸ்டரா வந்து போட்டோ அவங்க அம்மாவோட வீட்டு சைடு போயிட்டு வந்த மாதிரி கேமரா எவிடன்ஸ் காட்டுது. ஒரு 9 டைம்ஸ் கிட்ட போயிருக்காரு வந்திருக்காரு, போயிருக்காரு வந்திருக்காரு. எதுக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. 10:30க்கு 2 பேரும் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா சைடு வெர்ஷன் கார்லேட் ஆகல, அவங்க அப்பா சைடு வெர்ஷன் கார்லேட் ஆகல. இதுக்கு நடுவில் 22nd அந்த பாடி கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணோட ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 24th போர்ட்டோ அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 25th அடுத்த நாளே வந்து அந்த அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பேஸ்ட்ராவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ப்ரீ ட்ரையல்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் 2015ல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ட்டில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண எவிடன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்டாப்சி ரிப்போர்ட். இந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ஹை டோசஸ் ஆஃப் லொராஸ்பேம் அசுண்டாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது. லொராஸ்பேம்ங்கிறது என்ன? அவங்களோட அம்மா போர்ட்டோ சாப்பிட்டுட்டு இருந்த ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக். கிட்டத்தட்ட ஒரு 27 டேப்லெட்ஸ் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட். செகண்ட், இது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண எவிடன்ஸ் கிடையாது, பட் வந்து இன்வெஸ்டிகேஷன் போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ், டிஷர்ட்ஸ்லாம் வந்து எவிடன்ஸ் கண்டாமினேஷனால இனிஷியலி தே சஸ்பெக்டட் இட் வாஸ் ரேப் அன்டில் தே ஃபவுண்ட் அவுட் இட் வாசன்ட். தேர்ட் எவிடன்ஸ், அசுண்டாவோட அப்பா பேஸ்டரா வந்து ஒரு 170 லொராஸ்பேம் பில்ஸ் வந்து ஒரு 10 வீக்ஸ் பீரியட்ல ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாரு, வாங்கியிருப்பாரு. இவ்வளோ ஹை குவான்டிட்டி ஆஃப் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் ஒரு 10 வீக்ஸ் டயத்தில் எதுக்கு வாங்கினாரு அப்படின்னு தெரியவே இல்லை. கேட்டால் நான் என்னோட ஒய்ஃப் மெடிக்கேஷன் எல்லாத்தையும் நான் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் என் ஒய்ஃபுக்காக தான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ டேப்லெட்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஜஸ்டிஃபைடு ஆன்சர் வரல. அதுவும் இந்த பொண்ணு மர்டர் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி இன்னும் நிறைய டேப்லெட்ஸ் வேறு வாங்கியிருப்பார். ஃபோர்த் ஒன், அசுண்டாவோட பாடி ரோட் சைடில் பார்த்தபோது பக்கத்தில் அது கால் கட்டியிருந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ட்வைன், அதாவது ஒரு திக் த்ரெட்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு தின் ரோப்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு நைலான் கயிறு மாதிரி ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். அதே கயிறு வந்து ஒரு கட்டா போட்டோவோட வீட்டு கிளாசெட்டில் இருக்கும். ப்ளஸ் அதே ட்வைன் வந்து கட் பண்ணி போட்டோவோட வீட்டு பாத்ரூம்லேயும் கிடக்கும். எதுக்கு கிடந்தது அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து போட்டோவால் ப்ரொவைட் பண்ணவே முடியாது. ஃபிஃப்த் ஒன், திஸ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். அதாவது அசுண்டாவோட டீச்சர்ஸ், பியானோ டீச்சர்ஸ் வந்து மந்த்ஸ் பிஃபோர் ஷி காட் மர்டர்ட், இந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக இந்த பொண்ணு சரியாக நடக்க கூட முடியல, ஷீட் ஆஃப் மியூசிக்கை வந்து பார்த்து அதால் படிக்க முடியல. அந்த பொண்ணை கேட்டால் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒரு ஒயிட் பவுடர் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்கல, அதுதான் என்ன இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ ஷி வாஸ் கண்டினியூஸ்லி பீன் ட்ரக்ட் அப்படின்னு ஒரு தியரி பில்ட் ஆகுது. இதுக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்டிங் எவிடன்ஸ் வேறு இந்த இன்வெஸ்டிகேஷன் வழியாக வரும். அசுண்டாவோட அப்பா பேஸ்டராவோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க, அவரோட லேப்டாப் ஃபோட்டோஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஏஷியன் விமன் மேலே ஒரு லஸ்ட் இருந்திருக்கு. ஹி வாஸ் சஸ்பெக்டட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் வித் ஏஷியன் விமன் ஸ்பெசிஃபிக்லி. ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஒரு 250 பீப்புள் வந்து அவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். அதில் நிறையா வந்து ஏஷியன் விமன் ஸ்பாஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து பேஸ்ட்ராவோட கேரக்டரைசேஷனை வேறு மாதிரி கொண்டு போகும். அதே நேரத்தில் ஸ்பானிஷ் மீடியா வந்து தே டிட் தேர் ஓன் பார்ட் ஆன் மிஸ்லீடிங் த இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு நடுவில் போர்ட்டோவோட ரிலேட்டிவ், அவங்க அங்கிள் நினைக்கிறேன், அவங்க அப்பா சைடு ரிலேட்டிவ் வந்து போர்ட்டோ, அதாவது அசுண்டாவோட அம்மா தான் வந்து அவங்க அப்பா அம்மாவையே கொலை பண்ணுது. போர்ட்டோ எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தே ஹேட் அ லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ட்ரபிள், இன்ஹெரிட்டன்ஸ், அந்த சொத்து பிரச்சனைக்காக தான் வந்து 2 பேரையும் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் அக்யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா இல்லை, அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, 88 இயர்ஸ் ஓல்டு, நேச்சுரல் காஸ்டில் தான் வந்து செத்து போயிருக்காங்க, 2 பேரும் வந்து பெட்டில் தான் செத்து போனாங்க தனித்தனி டயத்தில். ஸோ அதனால வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. மோரோவர் அவங்க அப்பா அம்மா வந்து, அதாவது தாத்தா பாட்டி வந்து
அவங்களோட பேத்தி அசுண்டாக்கு வந்து எந்த சொத்தும் எழுதி வைக்கல, அதனால அவங்கள மர்டர் பண்ணி தான் அந்த சொத்தை வந்து போர்ட்டோ வாங்கணுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ எவிடன்சஸ், சால்வ்டு மிஸ்ட்ரீஸ், அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ், கான்ஸ்பிரசி தியரிஸ். அசுண்டாவோட அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தது தெரிஞ்சனால அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இல்லை அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது பேஸ்டராகவும் போர்ட்டோவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட டார்க் லைஃப் சீக்ரெட்ஸ்லாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து கோ கான்ஸ்பிரசியோட இந்த பொண்ணை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு இன்னொரு தியரி. இல்லை போர்ட்டோக்கு வந்து நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அவங்க ஸ்டேபிளாகவே இல்லை, அவங்களால வந்து எந்த நரேட்டிவையும் எந்த கொஸ்டினையும் கூட சரியாக ஆன்சர் பண்ண முடியல, மாற்றி மாற்றி சொன்னாங்க, அந்த மென்டல் இஷ்யூஸ் அந்த டிப்ரெஷனால கூட அவங்க ஏதாவது தோணி இந்த மாதிரி மர்டர் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க அப்பா பேஸ்ட்ராக்கு இதில் வந்து இன்வால்மெண்ட்டே இல்லை அப்படின்னு தியரி. இவ்வளோ தியரிஸ் நடுவில் தான் இந்த கோர்ட் கேஸ் வந்து 2015 நடந்தது. ஸோ 2016 1 இயர் ஆஃப்டர் த கோர்ட் கேஸ் ஜூரி வேர்டிக்ட் எப்படி வந்ததுன்னா, போர்ட்டோ இஸ் கில்ட்டி, போர்ட்டோ தான் இந்த மர்டரை கமிட் பண்ணாங்க. அவங்க கமிட் பண்ண டயத்தில், அவங்க அந்த மர்டர் பண்ண டயத்தில் பேஸ்ட்ரா அந்த சீன்லேயே இல்லை. ஸோ அவங்களுக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், எந்த ஃபாரன்சிக் எவிடன்சஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால வந்து பேஸ்ட்ரா இஸ் டைரக்ட்லி நாட் என்கேஜ்ட் இன் த மர்டர். அட் த சேம் டைம் பேஸ்ட்ராவோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இல்லாமல் போர்ட்டோவால் இந்த மர்டர் கமிட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ போர்ட்டோ வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி இன் த மர்டர் அண்ட் பேஸ்ட்ரா வாஸ் த கோ கான்ஸ்பைரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜூரி டிசிஷன் வந்து வெளியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜு இவங்க ரெண்டு பேருக்குமே 18 இயர்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாரு. இதே டயத்தில் சைனீஸோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகி அவங்களும் வந்து இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி, ஏன்னா அசுண்டா வாஸ் அ சைனீஸ் பார்ன் கேர்ள் ஹூ வாஸ் அடாப்டட் பை போத் பேஸ்ட்ரா அண்ட் போர்ட்டோ இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அவங்களும் இன்வால்வ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மீடியா பப்ளிசிட்டி அண்ட் அட்டென்ஷன் இந்த கோர்ட்டு கிடச்சிது. ஸோ 2016 18 இயர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சென்டென்ஸ் வந்ததுக்கப்புறம் போர்ட்டோ வந்து ஷி வில் ட்ரை டு கமிட் சூசைட் மல்டிபிள் டைம்ஸ் இன் த ஜெயில் இட் செல்ஃப். அங்கேயும் வந்து அங்கே ஜெயிலில் இருந்து சைக்கியாட்ரிக் வார்டுக்கு போயிட்டு ஷி வாஸ் டேக்கிங் மெடிக்கேஷன். அதுக்குள்ளேயுமே அவங்க வந்து ஆன்டி டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. மல்டிபிள் டைம்ஸ் ஷி வில் ட்ரை டு கமிட் சூசைட். ஸோ 2020 டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஹர் சென்டென்ஸ், அதாவது 4 இயர்ஸ்க்கு அப்புறம், அவங்க ஜெயிலில் போன 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 2020 ஷி வில் கமிட் சூசைட். அட் த சேம் டைம் பேஸ்ட்ரா இன்னும் வந்து ஜெயிலில் தான் இருக்காரு. He says he will complete his 18-year sentence to prove that he is still innocent அப்படிங்கிற மாதிரி பேஸ்ட்ரா வந்து he is still serving his sentence. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இந்த மர்டரில் அவ்வளோ அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது அசுண்டா வந்து இவங்க ட்ரக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 5:30க்கு எப்படி அவங்க அப்பா கூட அவங்க வீட்டு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து அவங்க அம்மாவோட காரில் போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ட்ரக்டாக இருந்தாங்கன்னா லாரஸ்பேம் அவ்வளோ அவங்க உடம்புல இருந்ததுன்னா ஷி வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு ஈவன் வாக். மெயினாக இந்த மர்டருக்கான மோட்டிவ் என்ன, அவங்க அப்பா தான் பண்ணாரா, அவங்க அம்மா தான் பண்ணாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்களா, வாட் இஸ் த மோட்டிவ், எதுவுமே இன்னி வரைக்கும் தெரில. அண்ட் இந்த மூவி அதை கன்க்ளூட் பண்ணவும் இல்லை. இந்த மூவி வந்து இட் இஸ் அனலைசிங் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மிஸ்ட்ரி வித்தவுட் அட்டெம்ப்டிங் டு சால்வ் ஒன் வே ஆர் தி அதர். தே ஆர் லேயிங் டவுன் ஆல் த ஃபேக்ட்ஸ், ஆல் த மீடியா ரிப்போர்ட்ஸ். இதில் என்னெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க வெளியில் சொல்லியிருக்காங்களே ஒழிய தே ஆர் நாட் சேயிங் ஒன் வே ஆர் தி அதர். மோட்டிவ் என்னங்கிறதையும் அவங்க வந்து இன்கன்க்ளூசிவாகவே விட்டுருக்காங்க. பட் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த அவேர்னஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் டு திஸ் 12-year-old கேர்ள். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஐக்யூ கேர்ளை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் எந்த லெவலில் கொண்டு போயிருக்கு, வாட் காஸ்ட் இட், ஹூ ஆர் த பீப்புள் பிஹைண்ட் இட், அத்தோட இந்த ஸ்டோரியை முடிச்சுடுறாங்க. ஸோ இது ஒரு ரியல் ஸ்டோரி, டாக்குமெண்ட்ரி பேஸ்ட் மூவி அப்படிங்கிறனால இதை வந்து ஒரு த்ரில்லராகவோ சஸ்பென்ஸ் த்ரில்லராகவோ இதை பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தபோது தெரிஞ்சிருந்துருக்கலாம், உலகம் பூரா இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஒரு 10 years பேக். அதை பற்றி ஃபுல் ஃபேக்சுவல் அண்ட் ஃபிக்ஷனல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா தே ஆர் புட்டிங் எவ்ரிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் தே ஆர் லெட்டிங் யூ have your own perspective about this. Thank you.